ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜூம் அப்படின்னு சொல்கிற அப்ளிகேஷனை போய் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளாவது இந்த ஜூம் அப்படின்னு சொல்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் அப்படின்னு சொல்கிற அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸுக்காக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வீடியோ கான்ஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப் எடுத்திங்கன்னா நம்ம ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோம்னா அது சர்வரில் போய்ட்டு முதலாவது சர்வ் ஆகும். அப்புறம் தான் நம்மளோட யாருக்கான சென்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு போய் சென்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்பெனியாலே நம்ம என்ன மெசேஜ் அனுப்புகிறோம்னு சொல்லி படிக்கலாம், ஸ்பை வச்சு நம்மளை பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கால் பேசினாலும் ஸ்பை வச்சு அவங்களால பார்த்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் அப்படின்னு சொல்கிற அப்ளிகேஷனை கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்பை வச்சு நம்ம என்ன பேசுகிறோம், யாரு கூட என்ன பேசுகிறோம், என்ன வீடியோ கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களால நம்மளை ஸ்பை வச்சு அவதானிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களால நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணக்கூட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பேர் டெய்லி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் பேர் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி மீடியா கூட இதில் தலையிட ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர்ஸ் நிறைய இந்த அப்ளிகேஷனில் இருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு மத்தியெலாம் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. அதனால் இந்த அப்ளிகேஷனை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த அப்ளிகேஷனில் ஒரே ஒரு அட்வான்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல், அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் சிஸ்டம் எல்லாத்துக்குமே இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சில அப்ளிகேஷன்ஸ் மொபைலுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். அதனால் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் கூட வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியாமலே உங்களோட டீட்டெயில்ஸ் திருடுபடுகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபேஸ்புக்கு விற்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா அதிலே அவங்க ஒரு விளக்கத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் இல்லாட்டி கூட உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபேஸ்புக்கு திருடப்படுது. அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்காண்டு கூட ஃபேஸ்புக்கு கூட தெரியும். அதனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போவே இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு ஆள் கூட Zoomapp யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். டேக் கேர். பை.